أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 13 ரப்பனா ஆமன்னா பிமா அன்சல்த வத்தபன ரசூல ஃபக்துப்னா மா அஷ்-ஷாஹிதீன். இது குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 53வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், பிமா அன்சல்த நீ இறக்கி வைத்த ஒன்றை நாங்கள் ஈமான் கொண்டோம், வத்தபனர் ரசூல் தூதரை நாங்கள் பின்பற்றினோம், ஃபக்துப்னா மா அஷ்-ஷாஹிதீன் அதற்கு சாட்சி சொல்பவர்களிடையே எங்களை நீ எழுதிவிடுவாயாக. இதற்கான பின்னணி என்னன்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த குர்ஆன் வசனம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி விவரிக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை, அதாவது ஓரிரை கொள்கையை போதிக்கிறாங்க. அவங்க தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை எனவும் அடையாளப்படுத்திக்கிறாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறங்கிய தௌராத்தையும் உறுதிப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுமாறும் மக்களை அழைக்கிறாங்க. ஆனா எல்லா நபிமார்களுக்கும் நடந்தது போலவே பனி இஸ்ராயலின் தலைவர்களும் இன்னும் சில மக்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அழைப்பை நிராகரிக்கிறாங்க. ஒன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம கொன்றலாம், இல்லைனா ஏதாவது தீங்கு செய்யணும்னு திட்டம் தீட்டுறாங்க. இந்த கடினமான சூழ்நிலையில தான் அல்லாஹ்வுடைய வழியில் எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாருன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உண்மையான சீடர்கள் அல்லது ஆதரவாளர்கள், அதாவது அரபிக்ல ஹவாரியுன்னு குறிப்பிடப்படுது. அவங்க சொல்றாங்க, நீ இறக்கி வைத்ததை நாங்கள் நம்பினோம், அந்த தூதரை நாங்கள் பின்பற்றினோம், ஆகவே எங்களை சாட்சியாளர்களில் சேர்த்து எழுதிவிடுன்னு இந்த துவாவை செய்றாங்க. இந்த துவாவோட முக்கிய கருத்து என்னன்னா, அல்லாஹ் இறக்கியவற்றை முழுமையா நம்புவது, அதாவது ஈமான். இரண்டாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ்வின் தூதரா ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது, எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் சத்தியத்தின் பக்கம் உறுதியா நிக்கிறது. இறுதியா அல்லாஹ்வின் முன்னிலையில உண்மையின் பக்கம் சாட்சியாளராக இருக்க வேண்டி துஆ செய்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் சித்திக்ன்னு, அதாவது உண்மையாளர்ன்னு எழுதப்படுற வரைக்கும் அவர் உண்மை பேசிக்கிட்டே இருப்பாராம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவருக்கு உண்மை பேசி பேசி அவருக்கு பொய் பேசுறதே கஷ்டமான விஷயமா இருக்குமாம். இன்னும் சில மனிதர்கள் ரொம்ப ஈமான்தாரிகளா இருப்பாங்க. ஆனா வாயை திறந்தா பொய் பேசிட்டே இருப்பாங்க. அந்த வகை மனிதன் அல்லாஹ்விடத்துல பொய்யன்னு எழுதப்படுவானாம். அவனுக்கு பொய் சொல்றது லேசாக்கப்பட்டிருக்குமாம். யார் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அது அவருக்கு லேசாக்கப்பட்டிருக்குங்கிறது ஹதீஸ். நாம நம்மை பரிசோதனை செஞ்சு பார்க்கக்கூடிய நேரம் இது. நமக்கு நன்மை செய்யறது லேசா இருக்கா, அல்லது பாவம் செய்யறது லேசா இருக்கான்னு. எனவே நாம சத்தியத்திற்கு சான்று பகரக்கூடியவங்களா இருக்கணும், இன்ஷா அல்லாஹ். சில நேரங்கள்ல வெளி காரணங்களுக்காக, அதாவது நம் நண்பர் நம்மள பத்தி தப்பா எடுத்துக்க கூடாது, அல்லது தன்னை நல்லவரா காட்டிக்கிறதுக்கு சில நன்மைகள் செய்யறது, இது போன்ற விஷயங்கள நமக்கு அல்லாஹ்விடத்துல நமக்கு நன்மையா எழுதப்பட்டு இருப்பதா நாம விளங்கிக் கொள்ளக் கூடாது. உதாரணமா, ஒரு 4 நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா, அதுல 3 பேருக்கு பாங்கு கேட்ட உடனே தொழுகைக்கு போகும்போது 4வதா இந்த மனிதரும் போவார். ஆனா உள்ளுக்குள்ள இவருடைய மனநிலை எப்படின்னா, இந்த 3 நண்பர்கள் இல்லைனா இவர் தொழுகைக்கு போயிருக்க மாட்டார். ஆனால் இது அவருடைய ஈமானை அளக்கும் அளவுகோல் கிடையாதுங்கிறதையும் நாம ஞாபகம் வச்சுக்கிறணும். ஆனா அந்த நிலையிலேயே வஃபாத் ஆகிறதும் கூடாது. ஒரு மனிதர் தான் உண்மையிலே ஈமான் கொண்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சரியா பின்பற்றுகிறேனா? இல்ல நான் மக்கள் பக்கம் இருக்கும்போது நன்மை செஞ்சுட்டு, தனிமையில் பாவம் செய்றோமான்னு பார்க்கணும். அல்லது நன்மை செய்றோமான்னு பார்த்துட்டு, ஃபக்துப் மா ஷாஹிதீன் என்பதை அடிக்கடி நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். எதை கேட்டோமோ, அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும், என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துஆ செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.